அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நிறைய பேர் சொன்ன இவங்க வந்து சன் சிங்கில் வந்திருக்காங்க, இவங்க வந்து ஏர்டெல் சூப்பர் சிங்கில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னேன். அந்த பையனோட ஸ்பெஷலாக சொன்னேன் என்னென்னா, ஒருத்தர் வந்து அதை தாண்டி நீங்கள் என்ன தான் பெரிய ஆளாக இருந்தாலும் அதை தாண்டி அதுக்குள்ளே போகிறது பெரிய விஷயம். நீங்கள் பெரிய டேலண்ட்லாம் இருக்கலாம், நீங்கள் பெரிய சிங்கர்னாக இருக்கலாம், எல்லா வேலையும் விட்டுட்டு நம்ம குடும்பம் எவ்வளோ சூழ்நிலை இருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த இடத்துல போய் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைம் நம்மளுக்கு கிடையாது நிறைய பேருக்கு. இப்போ இந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வளர நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த வளர சொல்லவே அதோடைய ஸ்டைல் பயமே இருக்காது. இந்த கண்ணை பாருங்க, இப்போ இங்கே பாரு, அங்கே பாரு, இப்படி இப்படியா பயம் இருக்கு. எப்படி அடிப்பாங்க அப்படி இங்கே பாரு, அப்படி அப்படியே ஸ்டேஜை ஃபுல் ரவுண்ட் அப்படியே அடிப்பாங்க. அப்படி அந்த வாய்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த வருஷம் நீங்கள் ஆனுவல் டே வர சொல்ல பார்த்தீங்கன்னா சொன்னேன், அவன் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ காலேஜ் வரைக்கும் இப்போ வந்து பாடிட்டு இருக்கான். அது நிறைய பேர் இருக்காங்க இந்த கேட்டகரியில். இந்த பொண்ணு அடுத்த வருஷம் டிவியில் நீங்கள் பார்த்துட்ட பிறகு தான் திருப்பி ஸ்டேஜுக்கே வரும். கிளாப் பண்ணுங்க. அது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வாய்ஸுடைய கிளாரிட்டி, அந்த பொண்ணுடைய ப்ரெசன்டேஷன் அதை பார்க்கணும். நிறைய பசங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, எடுத்த பாட்டியே எடுத்துட்டு இன்றைக்கி ஒன்று எடுக்குன்னு, நாளைக்கு ஒன்று இருக்குது, 4 நாளைக்கு ஒன்று, அடுத்த நாள் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாது. ஒரே பாட்டியே ஃபுல் மெமரியில் பாடின பிறகு தான் அது நல்லா தெரியும். யாரும் போயிடாதீங்க, ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. முடிச்சதுக்கு அப்புறம் கிஃப்ட் வாங்கிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போகலாம். இப்போ வந்து நீ என்ன ஓலை கொட்டாயா, நீ நடக்கிறியே தவளை கொட்டாயா, இந்த பாட்டை பாடுவாங்க. பாருங்கள் எப்படி பாடுறாங்க. அடுத்த வாட்டி நீங்கள் டிவியில் பார்க்கணும் இல்லை. ஓகே.